அதுபோல் 54 எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். 5 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வாங்கிட்டு வந்து தூக்கி போடக்கூடாது, காய வைக்கக்கூடாது, பூஜை ரூமில் கொண்டு போய் போடக்கூடாது. ஜூஸ் போட்டு குடிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும். பேலன்ஸ் உள்ள அந்த 49 எலுமிச்சம்பழத்தையும் வர்ற மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் உள்ளவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம போய் கொடுத்தா மக்கள் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையும் நம்ம வந்து திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பண்ணலாம். அங்கே எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னென்னா சரணாகதி. அங்கே வந்து அறுபடை வீடுகளின் ஒட்டுமொத்த சக்தி திருப்போரூர் கந்தசுவாமி. அப்போ இங்கே அந்த வழிபாடு பண்ணும்போது தென்மேற்கு பிரச்சனையிலேருந்து அழகாக வெளியில் வரலாம். அந்த தென்மேற்கை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு, தெருக்கூத்தே இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வீடு கான்செப்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு, ஏன்னா அந்த தென்மேற்கு தெருக்கூத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற வீட்டுக்கு மாறக்கூட விடாது. ஏன்னா அங்கே தான் இருக்கிறது பஞ்ச பூதமாச்சு, எங்கே போய் நம்மளை விடும். அப்போ அந்த இடத்துல அந்த பூதத்துக்கிட்ட நம்ம பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா திருப்போரூர் கந்தசுவாமி முருகனோட பாதத்தை பற்றி கொள்கிறோம்.